வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி கேட்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பேபி ஜான் படத்தோட ட்ரெய்லர் வந்துருக்கு, அதை பற்றி கேட்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து திரைப்படத்தோட அஃபிஷியல் ரீமேக். இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருன்னா நம்ம அட்லி, இந்த படம் டேரக்டர்னா கேல்ஸ். அவர் யாரும் நம்ம கீ படம் இருக்குது, நம்ம ஜீவா வச்சிருப்போம். அந்த கீ படம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச படம். அந்த படத்தோட டேரக்டர் தான் நம்ம ட்ரெய்லர் பார்த்துருவோம். 3, 2, 1 सोचो कि तुम एक गाड़ी में जा रही हो और रास्ते पर एक भैंस बैठी है। छोटी वाली या मोटी वाली? अगर तुमने प्यार से वो भैंस को बोला हटो, क्या वो हटेगा? नहीं हटेगा। तमन अच्छों के लिए वो भगवान, बुरे लोगों के लिए हैवान। उसका नाम जाने की नाम मैं तुम्हें बेबी बुलाती हूँ। दादा मीन दैट यू आर अ बेबी। लड़कियों के लिए तो आप सेलिब्रिटी हो। रिलेशन में प्यार होना चाहिए, फीलिंग्स का गुबार होना चाहिए। बिल्कुल सही है सर। पर क्या है ना भैया, भैया दिखते तो इतने भोले भाले हो और बच्चों को वायलेंस सिखाते हो। वायलेंस? आनंद, परम आनंद। किसके नाम से? महेंद्रन जॉन या सत्यवर्मा। भारत में 33,000 रिपोर्ट रेप केसेस की दर्ज हुई है। वो बेचारा लड़की का बाप अपनी बेटी के बारे में सोच सोच के आखिरी दम तक घुट के मरेगा। ये हाल है हमारे देश का। तुम्हारा ये सुपर हीरो बन के घूमना इस शहर के लिए अच्छा होगा, तुम्हारी फैमिली के लिए नहीं। लाखों में एक बार ऐसा होता है जो मरने से इनकार कर देता है। वो खुद को तोड़कर पुराने पंख छोड़कर इंतजार करता है, और अब जब वो नई उड़ान भरता है तो वो अपनी भूख मिटाने के लिए शिकार नहीं करता, वो दुनिया को अपनी ताकत दिखाता है। कैफे फाइट अब्बा, छू के दिखा मेरी बेटी को। बिल्डिंग फाइट मेरी क्रिसमस। இன்னைக்கு காலையில் தான் இந்த நியூஸ் கேள்விப்பட்டேன். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் நம்ம சல்மான் பாய் வந்து கேமியோ பண்ணுறாரு. அது வந்து எப்படி தெரில, சல்மான் பாய் அப்போ அடுத்த அட்லி கூட படம் பண்ண போகிறார். அதுவும் இது ஒரே யூனிவர்ஸாக மாறப்போதா எனக்கு தெரில. பட் எதுக்கு சல்மான் பாய்னு எனக்கு தெரில. பட் படம் பார்க்குறப்ப என்னன்னா திரைப்படத்தோட அப்படியே அஃபிஷியல் ரீமேக்காக தான் தெரியும். பட் என்னன்னா திரைப்படம் வந்து அது கொஞ்சம் கிரவுண்டடாக இருக்கும், இது கொஞ்சம் கிராண்டியராக பண்ணால் இந்த பாலிவுட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணால் எப்படியோ அப்படியே நான் விஷுவல்ஸ்லாம் பார்க்குறப்ப செம்மையாக இருந்துச்சு. ஒரு ஷாட்டு பார்க்குறப்ப அந்த நிறையா ரெட் கலராக இருந்துச்சு. போலீஸ் அந்த கார்டு வச்சு நிற்கிறப்ப இவர் வருந்தவர் நடந்துறப்ப எனக்கு அப்படியே ஜவான் தான் நான் வந்துச்சு. எஸ், அதே அட்லி ஜவான் அதே தான் நான் வந்துச்சு. அண்ட் பார்க்குறப்ப எனக்கு ஃபஸ்ட்டு மெயினாக பார்க்குற குவாலிட்டியாக செம்ம குவாலிட்டியாக இருக்குது. அட்லி மேக்கிங்கில் தான் குவாலிட்டினா ப்ரொடக்ஷன்லேயும் குவாலிட்டின்றது சமம். ஏன்னா மெயினாக குவாலிட்டி பாலிவுட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லா கொடுத்துட்டா அவங்களுக்கு கொஞ்சம் என்ஜாய் பண்ணுவாங்க. பட் அதே தான் அட்லி பண்ணியிருக்கா. செம்ம குவாலிட்டியாக இருக்குது, ஒவ்வொரு ஃப்ரேம்ஸாக இருக்கும் சரி எல்லாமே செம்ம இருக்கிற. மியூசிக் ரொம்ப சூப்பராக இருக்குது. மெயினாக பேபி ஜான் இந்த படத்தோட எப்படி சொல்கிறது டைட்டில் அனௌன்ஸ் பண்ணுவோம் தீம் ஒரு பேபி ஜான் வச்சு செம்ம ஒரு கேட்சர், செம்ம ஒரு வைப் மெட்டீரியல் இருக்குது. எனக்கு ஒவ்வொரு வாட்டியுமே இந்த இன்ஸ்டா இந்த ஸ்டோரி போகிறப்ப அந்த சாங் வரட்டும், நான் எங்கேயும் ரேண்டமாக கேட்குறப்ப எனக்கு ரொம்ப இதாக இருக்குது. அது
அது தமிழோட ஜோன்ல அது எலக்ட்ரானிக் போட்டு செம்மையாக ஒன்று பண்ணியிருக்காப்புல. அண்ட் கீர்த்தி சுரேஷ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு கேரக்டர் ட்ரெய்லரை பார்க்குறப்ப அவ்வளோ பெருசாக எதுவும். அண்டு சமந்தா புல் ஆஃப் பண்ணது அந்த ஒரு இதை இவங்க பண்ணிடுவாங்களேன்னு நமக்கு பார்க்கணும். இந்த சீன் அந்த டெத் சீன்லாம் காட்டவே இல்லை. அண்டு எமி ஜாக்சன் ரோல் யாரோ பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஜாக்கி ஷாரஃப் எனக்கு இதை பார்க்குறப்ப எனக்கு ஒட்டாத ஒன்று ஜாக்கி ஷாரஃப். எஸ், தமிழில் மகேந்திரன் வந்து இவனே சப்பையை அடிச்சிடலாண்டா அப்படி இருந்தா இருப்பாரு. ஆனால் அவர் ஒரு வில்லத்தனம் பண்ணுவார்ல, அதுதான் ஆடியன்ஸ் பார்க்குறப்ப டீ என்னடா இப்படி இருக்கிற ஆள் இப்படி வில்லத்தனம் பண்ணிட்டாரு. பட் இதில் ஜாக்கி ஷாரஃப் பார்க்குறப்ப இவன் பெரிய ஆள்றா, இவனை அடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஆள் பார்க்க ஜெயிச்சிருவான்டா அப்படின்னு இருக்கு. பட் எப்படின்னா அவன் டம்மியாக்க தான் போறாங்க. பட் இது பார்க்குறப்பே அவர் வந்து ஏதோ கட்சியில் இருக்கிற மாதிரி, அவர் கூட அத்தனை பேர் இருக்கிற மாதிரி அந்த படத்தில் கட்சியில் இருப்பார். பட் கூட ஒரு 2 பவுன்சர்ஸ், அதுவும் பெரிய பல்கான பவுன்சர்ஸ் இருப்பாங்க. அந்த ஒரு போலீஸ்கார் தான் இருப்பார். அது பார்க்குறப்ப அது ஒரு ரொம்ப எப்படி சொல்ற ஒரு காமான ஒரு வில்லனிசமாக இருக்கும். இது வந்து தேவையில்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கு. அதே மாதிரி ஒரு கேரக்டர் ஜாக்கி ஷாரஃப் பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி ஒரு மகேந்திரன் பண்ணால் அதே ஜாக்கி ஷாரஃப் பண்ணால் அவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் பார்த்தா யூஸ்வலான ஒரு வில்லனா இது பார்க்குறப்ப எப்படி இருந்துச்சுன்னா, அண்ணாத்த படத்தில் இவர் இருப்பார்ல, ஐயோ அது பேர் மறந்து போச்சு, ஐயோ நம்ம எல்லா படத்துக்கும் அவரை வச்சே அடிப்பாங்க. ஜெகபதி பாபு அண்ணாத்த ஜெகபதி பாபு ஒரு மீசை வச்சுக்கிட்டு அவரை வந்து ஏதோ வில்லனா காட்டினா இந்த கோடையில வச்சுட்டு அந்த கறி சொல்ல அந்த இடத்துல சாப்பிட்டாதான் வில்லன்ற காட்டுற மாதிரியே இருக்கு. அது இல்லை, அந்த இது மட்டும்தான் எனக்கு இந்த படத்தில் ஒட்டாத பேருக்கு அந்த கிராண்டியர். எஸ், அந்த படம் வந்து கொஞ்சம் கிரவுண்டடாக இருக்கிறதுனாலே அது நல்லா இருந்துச்சு. இது வந்து பாட்டில் கிராண்டியர் என்ட்டா பிரச்சனை இல்லை, பட் படமே கிராண்டியராக காட்டுறேன். விஷுவல்ஸாக இங்கே ஹார்பரில் நடக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் எந்த சீன் வரும்னு நினச்சி கூடவே பார்க்க முடியல. அண்ட் லாஸ்ட்டாக சல்மான் பாய், எஸ் அவர் என்ன மைண்ட் செட்டில் வச்சுருக்கான்னு தெரியல. அவர் ஒரு யூனிவர்ஸ் ஆரம்பிக்க போகிறார் என்னன்னு தெரியல. பட் சல்மான் பாயோட கேமியோ எதுக்கு இந்த படத்தை உதவ போகுது நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். பட் மற்றபடி படம் பார்க்குறப்ப எனக்கு பெருசாக இது அவ்வளோ விஷுவலாக பார்க்குறப்ப நல்லா இருக்குன்னு தோணும். பட் கதையாக அவங்க ஏதாச்சும் சொதப்பிடுவாங்களோன்ற ஒரு பயம் எனக்கு லைட்டாக இருக்கு. ஏன்னா அது தெரின்றது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்கான ஒரு படம். அந்த படத்தை வந்து ரீமேக் பண்ணுறேன்றதுல கெடுத்துடாமல் இருந்துட்டா ஒரு ஹாப்பி. அட்லீஸ்ட் அது பண்ண மாட்டேன்னு தோணுது. பட் ட்ரெய்லராக பார்க்குறப்ப எனக்கு ஜாக்கி ஷாரஃப் ஒரு கேரக்டராக பார்க்குறப்ப இந்த ஹார்பரில் நடக்கிற ஃபைட்ஸ்லாம் பார்க்குறப்ப அதுலேருந்து ஓவர் டூவாக போயிருமோ அப்படின்ற ஒரு பயம் மட்டும் தான் கேஸ். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சாங்ஸில் கிராண்டியர் இருந்தால் பரவாயில்ல, பட் படத்தில் கிராண்டியர் காட்டுறேன்ட்டு ஓவர் டூ பண்ணிட்டாங்கன்னா அந்த படம் தெரியும், அந்த படத்தோடய அந்த லெகசியை எடுக்கிற மாதிரி இருக்கும். பட் அது அட்லீஸ்ட் பண்ண மாட்டேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்ட் பாப்பு அண்ட் சல்மான் பாயோடைய கேமியோ இந்த படத்துக்கு எவ்வளோ உதவுது, அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் என்ன மைண்ட் செட்டில் இருக்காதுன்னு நம்ம படம் பார்த்தா தான் தெரியும். அண்ட் மறக்காம எல்லாமே இப்போ ட்ரெய்லர் இருப்பாங்க. அண்ட் தமிழ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிரிஸ்டார் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் வருதவானோட ஆக்டிங் பார்க்குறப்ப ஓகே, அவர் தளபதி என்ன புல் ஆஃப் பண்ணாலும் அதை நான் புல் ஆஃப் பண்ணியிருக்கான்னு இருக்கு. அண்ட் கீர்த்தி சுரேஷோட கேரக்டர் மட்டும் எப்படி எழுதியிருக்காங்கன்னு தெரியும். ஏன்னா ட்ரெய்லர் அவ்வளோவா காட்டல. கீர்த்தி சுரேஷோட கேரக்டர் வந்து அவங்க எப்படி எழுதியிருக்காங்கன்றதை மட்டும் தான் பார்க்கணும். மற்றபடி ட்ரெய்லர் பார்க்குறப்ப நல்லா இருக்கு. அந்த தமிழோட மியூசிக் சூப்பராக. அண்டு கேமராமேன் மட்டும் யாருன்னு தெரியல, ஜிகே விஷ்ணு தான் கேமராமேனா. ஆனால் ஃப்ரேம்ஸ் எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. டிஓபி கிரண் கௌஷிக்ன்ற ஒருத்தர் செம்மையாக இருந்துச்சு. விஷுவல் ஒன்றும் சரி, அண்ட் டிஏ செம்மையாக பண்ணியிருக்காங்க. டிஏ எங்கே பண்ணியிருக்காங்க, டிஏ எங்கன்னு போல. பட் மற்றபடி விஷுவலாக ரொம்ப சூப்பராக இருக்கு. அண்ட் மெயினா தமிழ் வந்து அந்த இது பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா நம்ம இந்த கேரளா பீட்ஸ் அந்த இது அது ஒரு இடத்துல சேர்ந்துருக்கு, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மற்றபடி ட்ரெய்லர் பார்க்குறப்போ ஓகே நல்லா இருக்கு. பட் படம் வரப்போ பார்ப்போம் எப்படின்ட்டு. அண்ட் நம்மளோட ஷார்ட் ஃபிலிம் லவ் சக்ஸ் 50K தாண்டி போயிட்டுருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ். ஏன்னா 50K தாண்டி போகணும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. அண்ட் பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள், பார்த்துருங்க, கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், பை.